வீரா, அ அந்த பையனோட சேர்ந்து அவங்க அத்தையும் அடம் பிடிச்சுக்கிட்டு வாசல்லே உட்காந்துருக்காங்கடி. போற வரவங்க எல்லாம் நம்ம வீட்டை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்கடி. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? ஏய், நான் சொல்றத கேளு வீரா. நீ போய் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுனேன்னா. ஆமாக்கா, மாமாவும் அத்தையும் அங்க பாரு எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறாங்க. உனக்காக எவ்வளவு இறங்கி வராங்க பாருக்கா. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோக்கா. நீங்களாம் இப்படி பேசணும்னு தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால என்ன அடிச்செல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி என்ன கூட்டிட்டு போக பாக்குறாங்க. நாம தான் எமோஷனலி வீக் ஆச்சு. அத அவங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இந்த விஷயத்துல என்னால இறங்கி வர முடியாதுமா. தயவு செஞ்சு இத பத்தி பேசாதீங்க. அம்மா, என்னம்மா? ஐயோ, இடி இடிக்குது. வீரா, என்னடி நீ அவங்க மழையில நனைஞ்சு என்ன வர்றது? இப்படி வந்து நில்லு. நீயே உட்காந்துக்கோ. என்னமோ பண்ணு போ. மாமா, அம்மா அம்மா, மழை பெரிய மழை வர மாதிரி இருக்குமா? அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டு நகரவே இல்ல, அப்படியே நிக்கிறாங்க. வீரா வீரா, நீ போய் அவங்கள உள்ள கூட்டிட்டு வாடி. நான் வேணா அவங்கள சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வரட்டுமா? நான் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்களே. நீ போய் கூட்டிட்டு வரியா? மா, அவங்க வெளியே நிக்கிறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. மாறனை கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு அவனை தூண்டி விட்டு என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்காங்க. நடந்த தப்புக்கும் அவங்களும் ஒரு காரணம். அத புரிஞ்சுக்காம மேலும் மேலும் அவங்க என்னதாம கஷ்டப்படுத்துறாங்க. இப்படி எல்லாம் பண்ணா நான் மனசு மாதிரி அவனை ஏத்துப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடக்காதுமா. அப்ப அவங்கள அப்படியே விட்டுறதா வீரா? அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்தா அவங்க நம்மள தப்பா நினைப்பாங்கல்ல. பாக்கட்டுமே. அம்மா, மத்தவங்க தப்பா பேசுவாங்கலாம், அவங்க கூட சேர்ந்து என்னால வாழ முடியாதுமா. ஐயோ வீரா, இடி இடிக்குதுடி, பெரிய மழை வர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள உள்ள கூட்டு வந்துடலாமா? அம்மா, என்ன நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? மழை வந்தா வரட்டும். நனைஞ்சாங்கன்னா தானா அவங்க இங்க இருந்து போயிருவாங்க. ஒண்ணு வேணா பண்ணு. உனக்கு ரொம்ப அக்கறையா இருந்தா போய் கொடையை கொண்டு போய் கொடு போ. உனக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்னடி? சொன்னா கேளுத்த. ஏன் சாவடிக்கிற? வந்து உட்காரு. இல்லனா இந்த சைடா வந்து சும்மா ஏன் நொய்றீங்கற? நீ வேணா உட்காரு. நான்லாம் உட்கார மாட்டேன். நான் ஒரு லட்சியத்தோட நிக்கிறேன். சோ ஐயோ, மழை ஆரம்பிச்சிருச்சுடி. வீரா, இன்னும் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டே இருந்தா எப்படி? உள்ள வா. வா உள்ள வா. வேணா விடுறா. இங்க பாரு, உனக்கு மழை செட் ஆகாது. அப்புறம் சளி புடிச்சுரும். இந்த சைடு வா. உள்ள வா. நான் இங்க பிடிவாதம் பிடிக்காத. வா. சரி, இந்த சைடு தான் நிக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது போய் உட்காரு. நான் எங்கேயும் உட்கார மாட்டேன். வேணா அத்தை, சொன்னா கேளு. சளி புடிச்சா உனக்கு காய்ச்சல் வந்துரும். மாட்டேன். ஐயோ, இந்த வீராவை கூட்டிட்டு போறதுக்காக இந்த அம்மா இப்படி போராட்டம் பண்ணுதே. அத்தை, சொன்னா கேளுத. வா. வர மாட்டேன்னு சொல்றல. நான் வர மாட்டேன். அத்தை, நீ வீட்டுக்குள்ள போத்த. என்னதான் உள்ள வர கூடாதுன்னு சொன்னா? நீ உள்ள போலாம்ல. மாறா, நான் உள்ள எல்லாம் போக மாட்டேன்டா. சோத்த ஏன் தான் இவ்வளவு வீம்பு பிடிக்கிறான்னு தெரியலையே. இதுக்கு மேல அவளுக்கு என்ன வாழ்க்கை வேணும்? பாவம். பாவமா இருக்கு இவங்கள பார்த்தா. சோ, சொன்னா கேளுத. புடிவாதம் பிடிக்காத. உள்ள போ. போ. அப்ப வரட்டும். சொன்னா கேளுத. வா. விட்றா, நீ போ. உயிரை வாங்குற நீ. உன்னை வச்சுக்கிட்டு பாரு என்னதான் பண்றது? அம்மா சொல்லுமா. பாவண்டி, அவங்கள உள்ளயாச்சும் கூப்பிடு வீரா. அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு, அதுக்கு நம்ம தான் காரணமாயிரும். அந்த பாவம் நமக்கு தான் சொல்லிட்டேன், பாத்துக்கோ. தயவு செஞ்சு அவங்களை உள்ள கொஞ்சம் வாக்கா, கூப்பிடு. நீ வந்து கூப்பிட்டா அவங்க பேசுக்கா. வருவாங்க.
வாக்கா அக்கா வாக்கா. அம்மா அம்மா பாவம்மா, நாமளாவது கொடை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவோமா. வாமா வாமா. வேணாம் பிருந்தா, அவங்க இவளுக்காக தானே நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதா இருந்தாலும் இவளே செய்யட்டும். இவளுக்கு இல்லாத அக்கறை நமக்கு என்ன? மத்தவங்க கஷ்டப்பட்டா ஓடி போய் உதவுறதானே இவளோட குணம். ஆனா இப்ப இவளே மனசை கல்லாக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? வார்த்தைக்கு வார்த்தை என்ன கூப்பிடுற மாதிரி வள்ளியம்மா வள்ளியம்மான்னு கூப்பிட்டால, கூப்பிட்டா மட்டும் பத்தாது. அந்த பாசம் மனசளவுல இருக்கணும். கல்யாணம்னு எதுவுமே இல்லாம வாழ்ந்தவங்க அவங்க. ஒன்னதானே அவங்க பொண்ணா நினைச்சாங்க. ஆனா நீ அவங்கள அம்மாவாவா நினைக்கிற? உனக்கு இவ்வளவு வீம்பு ஆகாதுடி. ரொம்ப அடம் பிடிக்கிற. நீ என்ன ஒரு நிமிஷம் அங்க போய் ஓரமா நில்ல. எங்கடா போற டேய்? வழுக்கி கிறுக்கி விழ போற, இங்க வாடா. நான் கஷ்டத்துல இருக்கும்போது 2 பேரும் ஓடி வந்தீங்கல்ல, எனக்காக வந்தீங்கல்ல, இது போதும் எனக்கு. ஹாய் டார்லிங். வீரா, உன்கிட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல குணம் மாறன் கிட்டயும் இருக்குமா. மாறன் கிட்ட இருக்கிற நல்ல குணம் உன்கிட்டயும் இருக்கு. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை விட சந்தோஷமானவங்க யாருமே இருக்க முடியாது. வீரா, நீ அவன்கிட்ட மனசு விட்டு பேசினீன்னா எல்லாத்தையும் மறந்து ஒன்னா சேர்ந்துருவீங்கம்மா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ அவன்கிட்ட பேசு வீரா, பேசுமா. பேசினா தீராதது எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. டா, இப்படியே நிக்காம அட்லீஸ்ட் போய் ஆட்டோலயாவது உட்காரு. நீங்க 2 பேரும் இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டா, உனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உனக்காக நடந்துட்டு இருக்கிற எங்க 2 பேத்துக்கு தான் ஏதாவது ஆகும். ஏண்டா 2 கூட இருக்கு, நீங்க வெளியே நிக்கணும். உள்ள வா, நீயும் வா. அவ்வளவுதான், யாருமே நினைய வேணாம். ம். வீரா, ஒரு நிமிஷம்மா. எனக்கு ஒரு கஷ்டம்னதும் எல்லாத்தையும் மறந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கல்ல, இதே மாதிரி நீங்க வாழ்க்கையிலயும் ஒன்னா சேருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அத்தை பல்ட்டி அடிச்சிருச்சு. இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ போ, போமா. ஏய், போ, தலையை தவட்டிக்கோ, சளி வீரா. பிடிச்சுக்கோ. ஏ வீரா, நான் கிளம்புறேன்டா. நீ என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியிலே போற, அப்படியே ரிவர்ஸ் வாங்கிட்ட. டேய், ஆ, அவ எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டாடா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. பாரு, எனக்கு ஒரு கஷ்டம்னது எப்படி ஓடி வந்தா பாத்தியா? சீக்கிரமே அவன் நம்ம வீட்டுக்கும் வந்துருவாடா.
அதுவும் இல்லாம அண்ணன் வீட்ல தனியா இருக்கும்ல, நாங்க போனோம். எனக்கு உங்க எல்லாரையும் விட அவர்தான் முக்கியம். ஓ அப்படி அந்த அளவுக்கு அண்ணன் மேல பாசம் ஆ? ஆமாடா. டேய், முக்கியமா உங்க அண்ணி வேற திடுப்புன்னு மனசு மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த நேரத்துல நாங்க இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உனக்கு என்ன, நான் தான் பாதி வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன்ல. நீ அவகிட்ட பேசி எப்படியாவது மனசை மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் ஆரத்தி எடுக்க ரெடியா இருக்கேன். வந்துரு, வந்துரு. கொடையாவது வாங்கிட்டு போ இந்தா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சொல்ல போனா மழையில் நினைத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். போ போ, நீயே கொடைய வச்சுக்கோ. மனசுல 16 வயசு பருவமாங்கன்னு நினப்பு. வீரா என் கூட சேர்ந்த கொஞ்ச நாள் இது பாட்டி ஆயிடும். போடா போடா, பாட்டி ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். போ போ, ஓரமா உட்காரு, நனையாத. ஆ? ஆ, பாம்பு காது ஷார்ப்பா தான் கேக்குது. ஏ வீரா, உனக்கு அவங்க மேல இவ்ளோ பாசம் இருக்கிறப்போ அவங்க சொல்றத கேட்டாதான் என்ன வீரா? அக்கா ஏய், அக்கா வீரா, என்னடி வா? அதான் தெரியலம்மா. வந்துட்டாங்க காவல் தெய்வம், அண்ணன் குடும்பத்தை காப்பாத்து. எதுக்கு இப்படி மழையில நினைச்சிட்டு வர? ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் கார் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோட வந்திருக்கேன். அதான் வெயில் மழைன்னு ஒண்ணும் தெரியல, அங்க இருந்து நடந்தே வந்துட்டேன். அந்த வீட்ல இருந்து நடந்து வரியா? இல்ல அப்படி என்ன நடந்தது? வீரா மாறனை ஏத்துக்கிட்டாளா? ஏத்துப்பாடா, சீக்கிரமே நடக்க போகுது. அதுக்கான கிரீன் சிக்னல் விழுந்தாச்சு. பார்த்துக்கிட்டே இரு, வீராவும் மாறனும் ஜோடியா வந்து நிக்க போறாங்க. என்னத்த, நிஜமாவா? ஏங்க அவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் தலையாட்டிட்டு இருக்கீங்க. வீரா உங்ககிட்ட வரேன்னு சொன்னாலா? ஆமா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல? அவ வரேன்னு தான் சொன்னா. எங்க குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்னும் அவ்வளோ தரம் கெட்டு போல. வலுக்கட்டாயமா ஒருத்தன் வந்து தாலி கட்டுவானா, அதை ஏத்துக்கிட்டு என் தங்கச்சி இந்த வீட்ல வாழ்வாளா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வீரா என்கிட்ட தெளிவா சொல்லிட்டா. சும்மா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ வரேன்னு சொன்னா பின்ன கையோட கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவ வரேன்னு சொல்லல கண்மணி. ஆனா அவ கண்ணு எனக்கு சொல்லுச்சு. அந்த கண்ணுல எவ்வளவு அன்பு. அவகிட்ட இருந்த ஏதோ ஒண்ணு எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துச்சு. கண்டிப்பா நடக்கிற எல்லாத்தையும் வீரா புரிஞ்சுப்பா. கூடிய சீக்கிரமே அவ இந்த வீட்டுக்கு வந்துருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ அப்படியா? அதையும் பார்க்கலாம். சந்தோஷத்துல ரொம்ப நனைஞ்சிட்டீங்க. சீக்கிரம் போய் தலையை தோட்டுங்க, ஜன்னி வந்துற போது. நான் சொல்றது உனக்கு நக்கலா இருக்குல்ல? நான் வர வச்சு காட்டுறேன், சரியா? என்ன அக்காவா? இந்த வீட்டு மூத்த மருமகளா? வீராவை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறதுக்கு தயாரா இரு. என்ன சவால் விடுறீங்களா? நடக்க போறது சொல்றதுக்கு பேரு சவால்னா சவால் தான். பேசாம போய் ஆட்டோலயே உட்காந்துருக்கலாம்.
இந்த அத்தையால என்ன நடந்தாலும் நீங்க இருந்து போக மாட்டல. இல்ல. நீ இப்படிலாம் இருந்தா சிம்பத்தில கிரியேட் ஆகி நான் உன் கூட அப்படியே வந்துருவேன்னு நினைக்கிறல. மழை பெஞ்சிருக்குலடி. மழை வெயில்னு எவ்வளவு தூரம் நீ இங்கே நின்னாலும் நான் உன் கூட வர மாட்டேன் மாறா. இல்ல, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டி. கண்டிப்பா நீ எனக்காக துடிச்சிருப்ப. அது லவ்வா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு ஷியோரா உனக்கு என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது மட்டும் எனக்கு தெரியும். நான் கஷ்டப்படுறதை நீ ரசிக்க மாட்டேன். ரோட்ல போறவங்க யாரு கஷ்டப்பட்டாலுமே இறக்கப்படுறது என்னோட குணம். அதத்தான் நீ ஃபீலிங் சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்க. மாறா, நான் இப்படிதான் இருக்க போறேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் மேல எனக்கு வெறுப்பு தான் வரும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. தவர், நீ இல்லாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன் கூட வர மாட்டேன். தவர், நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன். சீரியஸாவே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணா நீ என்ன மன்னிப்ப? எல்லாரும் முன்னாடி இதை கட்டினல, அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வச்சு உன் கையாலே இதை கழட்டு. ஏய், என்ன பேசுற? கஷ்டமா இருக்குல்ல? துடிக்கிறல? நீ என் கழுத்துல இதை கட்டினல, உனக்கு வலிக்கலனாலும் உன் கூட பழகினதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன. போக முடியாதுடி. தவர், தப்போ சரியோ, இது நம்ம லைஃப். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒன்று சேர்ந்து வாழணுங்கிறது விதி. அத்தை மாத்த யாராலையும் முடியாது. No. என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேளை இவ சொன்ன மாதிரியே வீரா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துருவாளோ? அந்த மாறன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாளா? அத்தை, அதுதான் லூசு மாதிரி வளரிட்டு போகுதுன்னா நீங்களும் அது நடக்குமான்னு கேக்குறீங்க. எப்படி நடக்கும்? அவ என்னோட தங்கச்சி. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவ என்னை விட வைராகியமானவ. ஒரு முடிவெடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். அப்புறம் எப்படி இவ இவ்ளோ உறுதியா சொல்றா? சும்மா நம்மள ஆழம் பாக்குறதுக்காக தான். இத சொன்னா நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், நாம இறங்கி வருவோமான்னு செக் பண்றதுதான். மழையில கூட வீட்டுக்குள்ள கூப்பிடாம வெளியில நிக்க வச்சு மூஞ்சில கரிய பூசி அனுப்பியிருக்கா. அவளாவது இவங்க சொல்றத கேக்குறதாவது. எனக்கு என்னமோ வீரா கிட்ட இருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சிருக்குமோன்னு தோணுது. இத்தனை நாளா புலம்பிட்டு இருந்தவ இப்ப சந்தோஷமா இருக்காளேடி. இந்த பாரு, நாம இவகிட்ட உஷாரா இருக்கணும்.
இது பாரு, எந்த சுச்சுவேஷன்லயும் வீரா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துடவே கூடாது. அவ வந்தான்னு வச்சுக்கோயேன், நமக்கு பெரிய சிக்கல் ஆயிடும். நம்ம திட்டம் எதையுமே செயல்படுத்த விட மாட்டாளே அவ. ஒருவேளை அப்படி நடந்தா அதை தடுத்து நிறுத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். வள்ளிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி பதிலடி கொடுக்க போறேன்னு மட்டும் பாருங்க. இதை இப்படியே விடக்கூடாது. அந்த வள்ளிய கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.